ஒரு படம் வந்து சரியாக கலெக்ஷன் ஆகலை, மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னா அது வந்து வேர்ஸ்ட் படமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சேனலில் வந்து டாப் 10 வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2025 போட்டிருந்தாங்க. அதில் இருந்த சில படங்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, சில படங்கள் அக்செப்டபுளாக இருந்தது. லைக் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், தேசிங் ராஜா 2, இந்த மாதிரி சில படங்கள் வந்து உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய படங்களாக இருந்தது. சில படங்கள் வந்து என்னால் வேர்ஸ்ட் கேட்டகரியில், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், என்னோடய வேர்ஸ்ட் கேட்டகரியில் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சில படங்கள் இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை, இன்னொன்று ரெட்ரோ, அடுத்து கூலி, இன்னொன்று தலைவன் தலைவி. இந்த 4 படமுமே வந்து வேர்ஸ்ட் கேட்டகரியில் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு படங்களாக இருந்தது. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா இட்லி கடை. இட்லி கடை வந்து ஏன் வேர்ஸ்ட் மூவி அப்படின்னு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபி 1ல் வந்து அதே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், அப்புறம் வந்து ஒரு ஐயர் 2ல் வந்து ஒரு வில்லன், சேம் பேட்டர்ன் அதே மாதிரி தானே வந்து இட்லி கடை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரே பேட்டர்னில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. டைலாக் ரைட்டிங் நல்லா இருந்தது. தனுஷ் சார் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்களுக்காக சில விஷயங்கள் அந்த படத்தில் சொல்லியிருந்தார். அதாவது அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஒவ்வொருத்தரோட தமிழனுக்கு வந்து அவனோட குலதெய்வம் வந்து எவ்வளோ முக்கியம் போன்ற வந்து நல்ல விஷயங்கள் வந்து அந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அது ஒரு வேர்ஸ்ட் மூவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ரீசனுக்காக ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் வந்து வேர்ஸ்ட் மூவி அப்படின்ற கேட்டகரியில் போட முடியாது. அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் வேர்ஸ்ட் மூவியில் போடுற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பேடான மூவி வந்து கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி. இந்த படத்துக்கு அவங்க சொன்ன ரீசன் பார்த்திங்கன்னா, கத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ், அந்த படத்தில் வந்து கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா, அது அந்த படத்தோட ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேனே தவிர அந்த படமே வந்து ஒரு வேர்ஸ்ட் மூவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அந்த படம் வந்து அவங்க ரியல் லைஃபோட எவ்வளோ தூரம் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு. உதாரணமாக அந்த படத்தில் வர ஒரு சீனில் வந்து விஜய் சேதுபதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்பார், நான் கொஞ்ச நேரம் என் ஒய்ஃப் கிட்ட சிரித்து பேசினா எங்கள் அம்மாவுக்கு பொறுக்காதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமிலிஸில் இன்னுமே சில பொண்ணுங்க வந்து அனுபவிச்சிட்ருக்க விஷயம். ஸோ அந்த ஒரு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் அந்த படத்தை வந்து ஒரு வேர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து போட முடியாது. ஓகே, நீங்கள் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து நான் வேர்ஸ்ட் மூவி இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக சொல்வேன். இன்னொரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூலி, ரஜினி சார் படம். அந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல பிஜிஎம்ஸ், சாங்ஸ், அந்த வாவா பக்கம் வா சாங் வர அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், எஸ் அஃப்கோர்ஸ் வன்முறை வந்து அந்த படத்தில் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படம் வந்து வேர்ஸ்ட் கேட்டகரியில் போடுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் நடித்து அந்த படம் ஓடலை அப்படின்றதுனால அது வேர்ஸ்ட் கேட்டகரியில் வரணுமா அப்படின்னு தெரியல. எல்லா படங்களோட தான் ஈக்குவலாக எல்லோரும் போட்டி போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூலியை வந்து ஏன் வந்து வேர்ஸ்ட்டில் அதுவும் செகண்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் 5th பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், அதாவது வனிதாவோட படம் இருந்தது. ஸோ அதை 5th வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து செகண்ட் வந்து கூலி படத்தை வச்சாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சரி, நீங்கள் வந்து தலைவன் தலைவி, இட்லி கடை, கூலி எல்லாத்தையும் வேர்ஸ்ட் லிஸ்ட்டில் போட்டிங்க. சரி, அப்போ வந்து டியூட் படம் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சுது. நிறையா பேருக்கு வந்து அந்த படம் வந்து பிடிக்கலை. பர்சனலாக எனக்குமே அந்த படம் வந்து பிடிக்கலை. ஆக்டிங், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த படத்தில் சொல்கிற கான்செப்ட் வந்து ஏற்புடையதாக வந்து இல்லை. எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் வந்து நம்ம தமிழ் கல்ச்சரை பற்றி நல்ல விஷயங்கள் சொன்ன இட்லி கடை படமோ, இல்லை ரியல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்குது, டைவர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன தலைவன் தலைவி படம் ஒஸ்ட்டுன்னு இருக்கும்போது, டியூடை மட்டும் நீங்கள் எப்படி வந்து ஒஸ்ட் லிஸ்ட்டில் போடாமல் விட்டாங்க அப்படின்றது தெரியல.
ஸோ அப்போ டியூட் வந்து பெஸ்ட்டு படம்னு சொல்ல வராங்கன்னா, அப்போ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்போ இன்னுமே வந்து டியூட் மாதிரியான படங்கள் தான் வந்து வருமா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.